சென்னை வானிலை ஆய்வு மையம் விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் மீதான தவறான விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மண்டல வானிலை மையத்தின் கட்டமைப்புகள் உலக தரம் வாய்ந்தவை என்ற குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரேடார்கள், தானியங்கி வானிலை சேகரிப்பான்கள் உலக தரத்திற்கு ஒப்பானவையாக இருக்கின்றன என்ற ஒரு தகவலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் மீதான விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த தகவலானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலக தரத்திலான பொருட்கள் அங்கே இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? நிச்சயமா ஸ்ரீராம், சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் பழைய காலத்து தொழில்நுட்பத்தை வைத்து சில தகவல்களை தவறாக தருகிறார்கள், நேரம் கால்த்தி தருகிறார்கள், காலம் கால்த்தி தருகிறார்கள் என்ற ஒரு தவறான வதந்தியை சிலர் பரப்பி வருகிறார்கள். அது போன்ற விமர்சனங்கள் இங்கு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகிறது. எனவே இது மாதிரியான தவறான விமர்சனங்களை பொதுவெளியில் வைக்க வேண்டாம் என்றும், இங்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இஸ்ரோ தந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் அதிக அளவில் இருக்கிறது. உலக தரத்திலான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. எக்ஸ்பேண்ட் மற்றும் ரேடார் ஆகிய தொழில்நுட்பங்கள் இஸ்ரோ தொழில்நுட்பம் வகையில் உலக தரத்திற்கு உன்னதமான ஒரு தொழில்நுட்பம் தான் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தவறான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார். அந்த வகையில் எக்ஸ்பேண்ட் மற்றும் ரேடார் இஸ்ரோ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு நிறுவப்பட்டதாகவும், இந்தியாவில் சிறந்த ரேடார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்னை வானிலை மையத்தில் பணியாற்றுகிறார்கள் என்ற தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி.